அண்மை செய்தி. நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டி கிராமத்தை சேர்ந்த சாமியாத்தாள் என்ற மூதாட்டி தனது தோட்டத்து வீட்டில் மர்ம கொள்ளையர்களால் படுகொலை செய்யப்பட்ட செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா, வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு மூதாட்டி படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக அதிர்ச்சி அடைந்ததாகவும் அது தொடர்பான தன்னுடைய வருத்தங்களையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சாமியாத்தால் வெட்டப்பட்டு கோவை KMCH மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவருக்கு ரத்தம் தேவைப்படுவதாகவும் நேற்று காலை அது தொடர்பான செய்தியை அறிந்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். நம் அதிமுக சார்ந்த இளைஞர்கள் அதற்கான ஏற்பாடுகளை துரிதமாக மேற்கொண்டார்கள் என்றும் அவர் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதற்குள் சிகிச்சை பலனின்றி சாமியாத்தால் உயிரிழந்து விட்டார் என்பது மிகவும் வேதனைக்குரியது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாநிலத்தையே உலுக்கிய பல்லடம் மூவர் கொலை, சிவகிரி இரட்டை கொலை சம்பவங்களுக்கு பிறகு இந்த திமுக அரசு இன்னும் மாறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளில் உள்ள விவசாயிகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த கொள்ளை சம்பவங்களை தடுக்க திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது எனவும் அவர் ஆவேசமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் பல்லடம், சிவகிரி வழக்குகளில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மட்டுமே இந்த குற்றங்களை செய்தவர்களா என்றும் அந்த சந்தேகம் மக்களிடையே ஏற்கனவே உள்ள நிலையில் இச்சம்பவம் அச்சந்தேகத்தை மேலும் வலுவடைய செய்திருக்கிறது எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கின்றார். தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக கடப்பதையே ஒரு அக்னி பரீட்சையாக மாற்றிய திமுக அரசுக்கு என்னுடைய கடும் கண்டனம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சித்தம்பூண்டி சாமியாத்தாள் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் தொடரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை இனியேனும் அடக்க முயலுமாறு தமிழக முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.